வணக்கம். அகிலம் உள்நாட்டு வணிக பயிற்சியகத்திலிருந்து அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். உள்நாட்டு வியாபார நிலவரங்களை பற்றி நிறைய பேசியிருக்கோம், ஏற்கனவே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது வியாபார நிலவரங்கள் நாளுக்கு நாள் பல மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் உள்நாட்டு வியாபாரம் பண்ணுறது மிக குறைந்த முதலீடில், லைசன்ஸே இல்லாமல், வயசு எத்தனை வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, கல்வி தகுதி எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, ஈடுபட்டு யாருமே ஜெயிக்கலாம்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் நான். இப்போது உள்நாட்டு வியாபாரத்தில் ஒரு காலத்தில் கூவி 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 விற்றாங்க. இப்போ இன்றைக்கி யாருமே கூவுறது கிடையாது. ஒரு கேசட்டை ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு அதில் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு அதுலேருந்தே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் ஈவினிங்கெல்லாம் போனோம்னா, மார்க்கெட்டு, சந்தை இதுக்கெல்லாம் போனோம்னா ஒரு கேண்டில் மெழுகுவர்த்தியை பொருத்தி வச்சுட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அது மாதிரி கிடையாது. எல்லாருமே ஒரு சின்ன டியூப் லைட்டு ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு வந்து, நாள் முழுதும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வந்து அந்த டியூப் லைட்டை எங்கே வேணாலும் வச்சுக்கிறாங்க. தரையிலையோ இல்லை டேபிள் மேலேயோ வண்டியிலையோ எங்கேயோ வச்சுட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வியாபாரம் நாளுக்கு நாள் பல மடங்கு பெருகிக்கிட்டே வருது. ஒரு உதாரணத்துக்கு, நான் மதுரையில் புதூரில் இருக்கேன். ஒரு காலத்தில் ஒரே ஒரு மெடிக்கல் ஸ்டோர் மட்டும்தான் இருந்தது புதூரில். இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது. இருந்தும் எல்லாருக்கும் வியாபாரம் ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டாக்டர்கள்லாம் எக்கச்சக்கமாக பெருகிட்டாங்க அப்போது வியாபாரத்தின் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே வருதுங்கிற உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பரிசீலனை பண்ணி இது பண்ணணும். அதுக்கு தேவையான பயிற்சிகள் நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதனால் உள்நாட்டு வியாபாரமும் சரி, வெளிநாட்டு வியாபாரமும் சரி, நிறையா மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. உள்நாட்டு வியாபாரத்தில் முந்தி இருந்த நிலைமை இப்போ இல்லை. யார் வேணாலும் பிஸ்னஸில் நுழையலாம். பெருசாக முதலீடெல்லாம் தேவையே இல்லை. மிக 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 குறைந்த முதலீடோடு ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்து படிப்படியாக வெற்றி பெற முடியுங்கிறது நடைமுறை உண்மை. அதுக்கு நாங்கள் பயிற்சி வழங்கிக்கிட்டே தான் இருக்கோம். அதனால் இந்த துறையில் ஈடுபட்டு யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த துறையில் ஈடுபட்டு ஜெயிக்கலாங்கிற ஒரு லட்சியத்தை